அனைவருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் கம்பமுருகன். நான் இயக்கிய இந்த குறும்படத்தை பார்த்துவிட்டு அனைவரும் குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள், நிறைய இருந்தால் வாழ்த்துங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு. நன்றி. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த பட்டம் மற்றும் காத்தாடிகள் அப்படின்னு சொல்கிற இந்த பட்டம்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படுது, அந்த விளைவுகளை தவிர்த்து ஒரு நல்ல சமுதாயத்தை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு சிறு குறும்படம் நம்ம நடன இயக்குனர் கம்பமுருகன் அவர்கள் இயக்கி மக்களோட விழிப்புணர்வுக்காக கொண்டு வந்திருக்காரு. இதை மக்கள் அனைவரும் பார்த்து விழிப்புணர்வு அடைந்து ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெடி ஆயிடுச்சா பாருண்ணா. அட்டிச்சு ரெண்டா பொழந்துரும்.
வாடா ஓடி போய் பிடிக்கலாம்டா. வாடா 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 புறா 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 டேய் போடா வாடா புறா 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 மாட்டிக்க போடா டேய் சிக்கிட போடா டேய் இந்த பக்கம் வாடா வச்சுக்கிறேன் கவலை. ஐயா முடிமே என்ன பண்ற? ஐயா கஸ்மாடா வா வெளிய. ஐயா வருது பாரு திருவாரூர் தேராட்டா. ஐயா சேவா ஏ முடிமா எத்தனை பாடி ஒண்ணாடா சொல்றது? ஏன் புள்ளைய ஓ புள்ள கூட்டி போய் கெடுக்குறானே சொல்லி வைக்க மாட்டேன். அறிவில்ல உனக்கு? வயித்துக்கு சோறு தானே துண்ற. யாருடி அவ? யாரு வீட்டுல இருந்து யாருடி சத்தம் போடுறது? உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதா? என் பிள்ளை வா வீட்டுக்காரானா? ஏய் 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 என்ன பண்ற பாடி? சண்டை சரிதான். சரி சரி யோ அங்க ஒருத்தன் முடி விரிச்சு போட்டு வந்து டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்கறா. நீ என்னடான்னா இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஓடி இருக்காயா? உனக்கு மனுஷ சென்மா மாட்டு சென்மமா? சே, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. உன் தொல்லை தாங்கவே முடியல. வீட்டுல சாப்பிட கூட நிம்மதி இல்ல. நராஜா ஐயோ ஏய் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பெரிய பிள்ளையா நீ போடா. உள்ள மேல கை வச்சா அவ்வளவுதான் உனக்கு. நீ இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டு நம்மள கொண்டு போய் எங்க நிறுத்துறான்னு மட்டும் பாரு. இந்த மனுஷனுக்கு அறிவு கிடையாது, இந்த பையனுக்கும் புத்தி கிடையாது. சார் போஸ்ட். அப்பா அப்பா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குப்பா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. அடியே மீனாட்சி. என்னங்க? வேலை நிக்க மாட்டேங்குது பாரு. இனி நம்ம பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்னங்க? நம்ம வேண்டது எதுன்னு வீண் போகல பாரு. நம்ம பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே. அப்படியா? முருகா கண்ணை திறந்துட்டாடி. ரொம்ப சந்தோஷங்க. முருகா கண்ணை திறந்துட்டப்பா. வாங்க முதல்ல சாமி கிட்ட வச்சு கும்பிடலாம். ஏங்க பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்துச்சுங்க. இனிமே அவனுக்கு ஒரு குறையும் வராதுங்க. ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சு பாரு. எங்க எங்க ராஜா வாப்பா வாப்பா. பெருமாளே என் பிள்ளைக்கு நல்லபடியா வேலை வாங்கி கொடுத்துட்டப்பா. குடும்பத்தோட உன் இல்லத்தை தேடி வந்துடுறேன்ப்பா. பிள்ளைக்கு முதல்ல ஒரு கையால திருநீர் வச்சு விடு. அப்பாடி வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. உள்ள வாங்க. வாங்கண்ணே. சரிப்பா சரிப்பா. நம்ம மாமா வீடு தானே. வாடா உள்ள வாடா. ராஜா வலதுகளை எடுத்து வச்சு உள்ள வாப்பா. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா பக்கத்துலங்க. உட்காரு. உட்காருப்பா. உட்காருங்க. மாப்பிள்ள தங்கமான நல்ல பையன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் போக மாட்டான் வர மாட்டான். அங்க சுத்தி இங்க சுத்தி என் தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதை மாத்த யாராவது முடியுமா? இதான் என் மனைவி மீனாட்சி. இது என் மூத்த பையன். இது என் மருமகா. இது என் இளைய பையன். இது என் பெரிய பொண்ணோட மாப்பிள்ளை. இவரு அது என் தம்பி உடன் பிறப்பு. அதெல்லாம் தலைவருக்கு நான் சொல்லணும்னு தேவையில்லை. சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை அழிச்சிடுவாங்க. டேய் பொண்ணு வருதுடா. கம்முன்னு பாடுறா. தங்கச்சிக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லு. என்னங்க, எங்க வீட்டோட கடைசி பொண்ணுக்கு 25 சவரம் நகை போடுறோம். மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரம் நகை போடுறோம். அதுவும் ஒரு வீடு ஒண்ணு எழுதி வச்சிடும் மாப்பிள்ளை பேர்ல. வேற என்ன வேணும்? இந்த பாருங்க, இந்த வள வள கொல கொல பேச்சே வேண்டாம். பொண்ணுக்கு என்ன கேக்குறாங்களோ அதை நாங்க போட்டுறோம்.
அப்புறம் என்னங்க மச்சானே சொல்லிட்டாப்ல, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்புறம் எல்லாருக்கும் சம்மதம் தானே? மாப்பிள்ளோட அண்ணன் கம்முன்னு உட்காந்துருக்காரு. பெரியவங்களா பார்த்து முடிவு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பேசுறது? பத்திரிக்கை படிங்க. ஸ்ரீராமஜெயம் திருமண பத்திரிகை அழைப்பு. சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த பெரியசாமி அன்னம் இவர்களின் பேரனுமாகிய மாணிக்கம் மீனாட்சி இவர்களின் தவப்புதல்வன் வெங்கடேசன் அவர்களுக்கும், ஈரோடு அமராவதி நகரைச் சேர்ந்த அப்பாதுரை காசியம்மாள் அவர்களின் பேத்தியும் ஆகிய ராஜசேகர் புனிதவதி அவர்களின் திருவளச்செல்வி தனலட்சுமி அவர்களுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வருகின்ற சுப வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 14/10/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சென்னை புளியந்தோப்பில் மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் நடைபெறும் என்பதை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இறைவன் அருளால் நல்லபடியாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சுபம். சண்முகா, வணக்கம் சண்முகா. மாணிக்கம், வாப்பா வாப்பா. நல்லா இருக்கியாப்பா? உட்கார்ப்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா, ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீயும் நல்லா இருக்கணும். என்ன இவ்வளவு தூரம்ப்பா? அது சொல்லுப்பா, ஏன் தயங்குற? என்ன விஷயம் சொல்லுப்பா. நல்ல விஷயம் தான். என் மகன் இளையவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டவன் புண்ணியமாச்சே, சொல்லுப்பா. அதெல்லாம் ரெடி ஆயிருச்சு. சரி, கடைசியா கொஞ்சம் பணத்தட்டுப்பாடா இருக்கு. அதான் இவ்வளவுதானப்பா. எப்பா, நம்ம எவ்வளவு நாளா படம் இருக்கோம்? உனக்கு எவ்வளவு வேணும் பணம்? எவ்வளவு வேணும்? ஏன்ட்ட கேளு. ஒரு 2 ரூபா மட்டும் கொடு. 2 ரூபானா 2 லட்சமா? ஆமா. இவ்வளவுதானா? இந்தா நான் வந்துடுறேன். சரி சரிப்பா. அப்பாடா, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முருகா, ஆண்டவா. இந்த பார் மாணிக்கம், இதுல 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றப்பா. கல்யாணத்தை சந்தோஷமா நடத்து. விநாயகா, நீ நம்ப காப்பாத்து. மாணிக்கம் ஐயா, என்ன கணக்கு? எத்தனை மூட்டை போயிருக்கு? ஐயா 500 மூட்டை குடோனுக்கு அனுப்பிச்சாச்சு ஐயா. சரி. 1500 ஏக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பத்திரம் ஏதோ இருக்கு ஐயா. சரி, என்ன பார்க்க யாரும் வந்திருக்காங்க? சமையல்கார் வந்திருக்காரு ஐயா. அப்படியா? போய் வர. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? மூத்த பையன் கல்யாணத்துக்கு நீங்க தான் சமையல் பண்ணி கொடுத்தீங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க தான் சமையல் பண்ணி கொடுக்கணும்னு எங்க வீட்டுல எல்லாரும் விரும்பினாங்க. அதான் உங்களை வர சொன்னேன். சரியா, நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. சிறப்பா பண்ணிடுவோம். என்ன அட்வான்ஸ்? ஒரு நிமிஷம் இருங்க. தேதி என்ன சொன்னீங்க? 14/10/2022. 14? ஆமா. இந்தாங்க. நல்லது, வாங்க. ஹலோ, ஸ்டார் டெக்கரேஷனா? ஆமாண்ணே, நான் தான் பேசுகிறேன். நம்ம தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், இந்த மாதம்தான். ஆமாம், நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துடணுண்ணே. அப்புறம் பந்தல், டெக்கரேஷனு, உள்ள தேவையான எல்லாத்தையும் பண்ணிடணுண்ணே. இப்போ டைம் நல்லா இருக்குல்ல? சரிங்க ஐயா. கச்சேரிக்கார் வந்திருக்காரு. வர சொல்லுப்பா. சரிங்கம்மா. இங்க பாருங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க.
அண்ணே என் 2 பசங்களுக்கு எப்படி நடத்தி கொடுத்தீங்களோ அது மாதிரி இது என் கடைசி பொண்ணு கல்யாணம். நல்ல சிறப்பா நடத்தி கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த ஊர்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி யாரும் பண்ணலன்னு சொல்லணும். சிறப்பா செஞ்சு தந்துறமா. சரி நன்றிங்க. தங்கச்சிக்கு வெட்டிங் கார்டு அடிக்க கொடுத்துருந்தேன்ல. ஆமா ஆமா, நாளைக்கு அப்பா வருவாரு, கொடுத்து அனுப்பிச்சிருங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? ஆமா, சின்னவனுக்கு தான் எல்லாம் 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 நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹலோ மாமா, நான் கஜா பேசுறேன். தங்கச்சிக்கு மேரேஜ் வச்சிருக்கோம். ஆமா, பக்கமா இருந்தா நான் வந்துருவேன். லண்டன்ல இருக்கீங்க, அதனால மெயில்ல அனுப்பியிருக்கேன் இன்விடேஷனை. நீங்க சீக்கிரம் வந்துடணும். ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துருங்க. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? ஆமாம் மாமா, தம்பி கல்யாணம் இறங்கிருச்சு. நீங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடணும் மாமா. தம்பி முருகா, நான் தான்டா அண்ணன் பேசுறேன். பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்டா. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம்டா, வர 14ஆம் தேதி மேரேஜ் வச்சிருக்கேன். கண்டிப்பா நீ ஃபேமிலியோட வந்துடணும். நான் தான் அக்கா பேசுறேன்டா. பாப்பா கல்யாணம் வச்சாச்சு. கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடி வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துடணும். அக்கா தாலிக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆமாக்கா, கல்யாணம் நெருங்கிருச்சுல. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் ஓகே, வேற அப்புறம் எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க, ஒரு நிமிஷம்பா. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் மாமா. ஏன்பா நிச்சயதாரத்துக்கு வர சொன்னதுக்கு இப்போ வந்து வேலை மாமா, ஊர்ல ஏகப்பட்ட வேலை மாமா. என்னப்பா வேலை? மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க அக்கா இப்ப வந்திருக்கான் பாரு. வா தம்பி, வணக்கம். நல்லா இருக்கியா? வேலைக்கா ஊர்ல. சரிப்பா. அம்மா தண்ணி கொண்டு வரேன். அத்தை வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. எப்படிப்பா இருக்க? நல்லா படிக்கிறியா? கொடுங்க. தூக்குனா 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 இழுனா நூல் இழுனா மேலே வெளியினா அண்ணா தூக்குனா 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 காத்தாடி தூக்குனா சம்மண்ணா சம்மண்ணா தூக்குனா தூக்குனா வேற லெவல்ண்ணா வேற லெவல்ண்ணா. எப்பா எங்கப்பா கிளம்பிட்டேன்? அப்பா பக்கத்துல போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். நிச்சயதாரத்தெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வெளியெல்லாம் கிளம்பக்கூடாதுப்பா. பா பக்கத்து ஊருக்கே போறேன், பக்கத்துல போய் என் ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டு வரேன், அவ்வளோதான்ப்பா. கருக்கால் ஆகும் போது கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. உட்கார்றா. டேய், அந்த டேர்ன் பண்ணோன்னா பைக்கை நான் ஓட்டுறேன்டா. சரிடா. டேய் மச்சான், ஆனடுறா. என்ன கொஞ்சம் நூலை தூக்கி விடுறா. கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான். டேய், ஃபங்க்ஷன் டைம் எங்கேயும் போயிடக்கூடாதுடா, என் கூடயே இருக்கணும்டா. நான் எங்கடா போகிறேன்? உன் கூட தான் இருக்க போகிறேன். விடு 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 விடு. நான் சம்மண்ணா தூக்குனா தூக்குனா தூக்குனா. ஐயோ என்னண்ணா? கட் ஆயிடுச்சுடா. சரி வா வா ஓடு ஓடு ஓடு. நான் சீக்கிரம் வாண்ணா.
அண்ணா, யாராவது வாங்கண்ணா. நம்ம மாணிக்க பையன் மாதிரில தெரியுது. அண்ணா, அண்ணா, யாராவது காப்பாத்துங்கண்ணா. என்னாச்சு? ஆக்ஷன் மாதிரி தெரியுது. ராஜா, ராஜா, டேய், எந்திரா. ராஜா, ராஜா, டேய், டேய், மச்சா. ஐயோ என்னாச்சப்பா? என்னாச்சப்பா? என்னாச்சு? சொல்லு தம்பி. இது பாருடா டேய் மச்சான். எந்திரா. போன போடு. ஹலோ 108ங்களா? சார் இங்க புளியந்தோப்பு ஆர்டிஓ ஆபீஸ் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் சார். சார் சீக்கிரம் வாங்க சார். இங்க பசங்க காத்தாடி விட்டுருக்காங்க. அது நூல் அருந்து வந்து அந்த பைக்கில் வந்து ஒரு கழுத்துல மாட்டி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டார் சார். டேய் என்னடா உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? தெரியல. பெரியவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பாருப்பா, என்ன பாரு, என்ன பாருப்பா. தம்பி, தம்பி. ராஜா, ராஜா. ஏமாத்திட்டு போயிட்டீங்க. வருவா வந்திருக்கேன் எந்திரிவாமா. ஐயோ ஐயோ மனக்கோசத்துல பாக்கணும்டா. உனக்கோசத்துல பாக்கணும்டா. ஐயோ ஐயோ கடவுளே. தள்ளுப்பா, தள்ளுப்பா, தள்ளுப்பா. ஏன் நினைக்கிற? தள்ளியா காத்த முடியா? இந்தப்பா தம்பி, கொஞ்சம் தள்ளுப்பா, தள்ளுப்பா. இந்தாமா, இந்த வந்துட்டு வாமா, வந்துட்டு வாமா. என்னம்மா சொல்ற? என்னாச்சுமா? அம்மா, என்ன உள்ள அப்பாலுகிற சத்தம் கேக்குது? என்னங்க என்னாச்சுங்க? என்னப்பாச்சு? ஐயோ என்னாச்சு மாமா? மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல செத்து இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாட்டீங்களா? எந்திரா, எந்திரா, எந்திரா. மாட்டிட்டாங்களா? எங்க போனா நீ? ஆள பண்ணி தான் சார் வரேன். கொண்டு போய் சார் விடுங்க சார், விடுங்க சார். வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. இறங்க மாட்டா வரீங்க பட்டம். விட்டது விளையாட்டு கணேஷ்டா. வாடா. இறங்கடா, இறங்கடா, இறங்கடா கீழ. வாங்கடா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்,
முனியமாக்கா பையனா இது? ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். காத்தாடி விட்டு ஒருத்தன் வாழ்க்கையில செத்தே போயிட்டான். ஏடா பட்டம் விடுறீங்க? ஏக்கியா வண்டியில சும்மா விடக்கூடாது சார். உள்ள வச்சு கும்பிட்றா தான் சார் அறிவு வரும். விட்டுருங்க சார். உன் பையனை போலீஸ் பிடிச்சி போகுதுக்கா. எதுக்குடா? உன் பையன் காத்தாடி விட்டு இருந்தானா? காத்தாடி மாஞ்சன் உள்ள அது கழுத்து எடுத்துச்சான். ஐயோ எவ்வளோ சொன்ன கேட்கலையே. நான் எங்க இருக்கான்னு தெரியலையே. போன எவ்வளோ சொன்னனே, சொல்லு பேச்சு கேட்கலையே. இப்ப நான் என்ன பண்ணனே தெரியலையே. நம்ம பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சியா? என்ன சொல்ற? நான் படிச்சு சொன்ன கேள்வியாயா? நோ என்னண்ணா இது பேசிட்டு நேரமாண்ணா? போய் புள்ளைய காப்பாற்ற வழியே பார்ப்போம் வாமா. சரி நீ ரெடி ஆகி வா, நான் முன்னாடி போறேன். வாப்பா. சரியா? முன்னால கிளம்பி போனா. ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் அது ஒரு ட்ரிப் மன்னிச்சு விட்டுருங்க சார். மன்னிக்கிற காரியமாயா பண்ணிருக்கேன் அவன் பையன். இனிமே நான் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன் சார். சார் அவன் பண்ணிக்கிற காரியம் உனக்கு தெரியாது. போயா சும்மா போ. சார் சார் விளையாட்டு வினையாகும்போது மற்றவர் வாழ்க்கைக்கு அது ஆபத்தாகி விடுகிறது. ஒவ்வொருவரும் தனக்குள் ஒரு கனவை சுமந்து கொண்டு வாழ்கின்றனர். நீங்கள் காத்தாடியை பறக்கவிட்டு மற்றவர்கள் உயிரை பறக்க விட்டு விடாதீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். நம் உயிர் போல் பிற உயிர் நேசிப்போம். மனித நேயம் காப்போம். ஜெய் ஹிந்த். இப்போது காத்தாடி பற்றினா பட்டம் மற்றும் காத்தாடி இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ காத்தாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆசிய கண்டத்துலேயும் சரி, நம்ம இந்தியாவிலேயும் சரி, பண்டைய காலத்திலேருந்து வந்து நம்ம காத்தாடி வந்து பல்வேறு செயல்களுக்காக வந்து பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்றோட திசை எந்த சைடு வந்து அதிகமாக காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன நூலில் வந்து ஒரு சின்ன காத்தாடி மாதிரி, இப்போ இருக்க காத்தாடி மாதிரி கிடையாது, அது முன்னாடி இருக்க ஒரு அமைச்சர் காத்தாடி மாதிரி அந்த மாதிரி இதை வந்து விட்டு காற்றோட டைரெக்ஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே டயத்தில் இந்த உளவு தகவல்கள்லாம் வந்து வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உளவாளிகள் அதுக்கப்புறமா அந்த இராணுவத்தினர் வந்து அந்த மாதிரி காத்தாடி இதை வந்து மேலே பறக்க விட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி சில சிக்னல்ஸ்க்காகவும் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது சீனாவில் வந்து நல்லாவே வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க, இந்தியாவிலேயும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தேவைகள் வந்து குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுமே வந்து இந்த காத்தாடியை வந்து ஒரு திருவிழாவே வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிற்காலத்தில் வர வர இப்போ அந்த 1950s அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் வந்து நல்ல பிரபலமாக வந்து காத்தாடி திருவிழா வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் காத்தாடி திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் வந்து இன்னமும் காத்தாடி விடும் திருவிழா வந்து எவ்ரி இயர் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. பெரிய லெவல்லே கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்டுப்பாடுகளோட பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் வந்து நல்லாவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஃப் த லேட் இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காத்தாடி விடுற திருவிழா வந்து ஒரு போட்டியாக மாறி அந்த காத்தாடி நூல் பார்த்தீங்க அப்படின்னா மாஞ்சான்னு சொல்கிற ஒரு பொருளால் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாஞ்சா நூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் நூலில் வந்து அந்த கண்ணாடி துகள்கள் அதுக்கப்புறமா சில வகையான சாயங்கள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய்ச்சி அந்த நூலில் வந்து நல்லா தடவிட்டாங்க அப்படின்னா அந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிடும், ரொம்ப மெல்லிஸாகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ வந்து வேமா வந்து உங்களுக்கு பட்டம் வந்து அருந்து விழாது. ஸோ இந்த மாஞ்சா நூலெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சென்னை
வேலூர் அப்புறம் பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காத்தாடி விடும்போது சில டைம் அந்த விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம நகர அமைப்போட நம்ம நகரங்களில் வந்து கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். மிக குறுகிய சாலைகள் இருக்கும், பில்டிங்ஸும் குறைஞ்சது வந்து 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோராச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து அங்கங்கே வந்து மரங்கள் வச்சுருக்க மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாஞ்சா காத்தாடி நூல் வந்து அருந்துருச்சு அப்படின்னா ஒரு மரக்கிளைகளில் சிக்கியோ இல்லாட்டி அந்த 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோருக்கு இடையில வந்து நிறைய ஒயர்ஸ் எல்லாம் வந்து பாஸ் ஆகும். இப்போ சென்னை மாதிரியான சிட்டி, அதுக்கப்புறமா பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒயர்ஸ் வந்து போகும். கேபிள் ஒயர் போகும், இபி ஒயர் போகும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டாங்க, அவங்களோட ஒயர்ஸ் போகுது. இது இல்லாமல் வந்து அங்கங்கே வந்து துணி காய போட வந்து மொட்டை மாடியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறையா கயிறெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் சுற்றி ஒரு மொட்டை மாடியிலேருந்து இன்னொரு மொட்டை மாடிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரும். ஸோ ஏற்கனவே வந்து ரொம்ப அந்த மாஞ்சா காத்தாடி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கண்ணாடி தோலெல்லாம் போட்டதுனால ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த மெல்லிசா சிக்கிருக்க நூலில் வந்து பைக்கில் வந்து ஒருத்தர் ஒரு மினிமம் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் கூட அதோட அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ உங்கள் கழுத்தோ நீங்கள் இப்படி ஸ்பீடாக போகும்போது அந்த நூலில் வந்து உங்கள் கழுத்து சடனாக வந்து படும்போது ஸோ நீங்கள் பைக்கில் வர்ற ஸ்பீடுக்கும் அதோட அந்த டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அந்த நூலோட டென்ஷன். ஸோ அது ரெண்டும் வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்தவே வந்து ஃபுல்லாக வந்து அறுத்தோம். இதனால் வந்து பல வகையான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து அந்த காத்தாடி நூலில் சிக்கி இறந்துருக்காங்க. பைக்கில் போகிற நிறையா பேருக்கு வந்து கழுத்தருந்து சில பேர்லாம் இறந்துருக்காங்க. அதே போல் சில பேருக்கு வந்து இன்னும் நல்ல கொடுங்காயெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து ஒரு குடும்பமே வந்து பாதிக்கப்படுறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து அவர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறவராக இருப்பார். இப்போ அவரே வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பமே வந்து நடுத்தரவு வர்ற நிலைமைக்கு வந்துடும். இப்போது இந்த செயலை செஞ்ச பசங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர் 18 ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 18 to 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, இவங்க தான். ஸோ இவங்களோட லைஃப் வந்து பாதிக்கப்பட்டோம். இப்போ நம்ம கேஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் சின்ன காயமாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்திய தண்டனை சட்டப்பிரிவில் வந்து நமக்கு 337 338 அதே போல் ஈவன் 307 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இறந்த காத்தாடி நூலிருந்து வந்து இறந்த கேஸ்லாம் வந்து 302 கொலை குற்றம் வந்து அவங்க மேலே வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சிடும். ஸோ ஒரு பக்கம் இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பசங்களோட சேர்ந்து காத்தாடி விடுறோன்னு சொல்லி விடுறதுனால ஒருத்தரோட லைஃபே வந்து அழிஞ்சிருது. அந்த குற்றத்தை புரிஞ்சதுனால இந்த குழந்தைகளோட லைஃபே அழிஞ்சிருது. ஸோ 2 குடும்பமே வந்து பாதிக்கப்படுது. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நம்மளும் வந்து போலீஸார் வந்து பல்வேறு வகையில் பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு வர்றோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காத்தாடி விடுற கடைகள் எல்லாத்துலேயும் நம்ம ரைடு பண்ணி மாஞ்சா நூல் வச்சுருந்தா கம்பல்சரியாக வந்து அது எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணி இது பண்ணுறோம். சில பேர் வந்து வீட்டிலே தயாரித்து விற்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம குண்டாஸும் போட ஆரம்பிச்சிட்டோம். அதே போல் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின் வணிக நிறுவனங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து சில பேர் வந்து ஆர்டர் பண்ணி நார்மல் நூலை வாங்கி அதை வீட்டில் உட்காந்து மாஞ்சா போட்டுலாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்லம் ஏரியாஸ்லையும் போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இதோட விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து பின்னாடி வரும் ஒன்ஸ் வந்து அவங்க மேலே கேஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு பொதுமக்களும் அண்டு சிறுவர்களும் வந்து நல்லா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து சிறப்பாக வந்து அமையும். ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த காத்தாடி மற்றும் பட்டம் இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம முற்றிலும் வந்து தவிர்க்கணும். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பட்டம் காத்தாடிகள் எதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கம்பல்சரி அவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வீணாகிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த காத்தாடி விடுறதை வந்து தடை பண்ணி பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.